திருச்செந்தூரில் கடல் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கி இருக்கும் நிலையில் கடலில் பக்தர்கள் அச்சமின்றி நீராடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். 80 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி இருக்கும் நிலையில் அங்கு பக்தர்கள் செல்ஃபி எடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் அவ்வப்போது உள்வாங்கி சீற்றத்துடன் காணப்படுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உள்வாங்கி காணப்படும். இந்த நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதாலும் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி மகிழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அமாவாசை முடிந்து 2 நாட்கள் முடிந்தும் நிலையிலும் இன்று திடீரென்று திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. செல்வத்திருத்து பகுதியிலிருந்து ஐயாவளி கோயில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்துக்கு கரையில் இருந்து 80 அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. கடல் உள்வாங்கி காணப்படுவதால் பச்சை நிறம் பாசியில் படிந்து பாறையில் அதிகமான அளவு வெளியே தெரிகிறது. அதன் மேல் இன்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்தும் ஆபத்தை உணராமல் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் சில பக்தர்கள் தண்ணீரில் குறைந்த பாறையில் நின்று விளையாடி மகிழ்ந்து வருகிறார்கள். மேலும் சில சுற்றுலா பயணிகள் மீன் பிடித்து மகிழ்ந்து வருகிறார்கள். மேலும் சில கடல் உள்வாங்கி காணப்படும் பகுதியில் அந்த 80 அடி தாண்டி கடலுக்குள் சென்று நீராடி வருகின்றனர். ஆபத்தை உணராமல் கடலில் நிற்கும் மக்களுக்கு கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர் மற்றும் போலீசார் அவ்வப்போது அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆழமான பகுதியில் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகிறார்கள். இருந்தபோதும் பக்தர்கள் புகைப்படங்கள் செல்ஃபி போன்ற குடும்பத்துடன் கடற்கரை பாறையில் அமர்ந்து வருகிறார்கள். பொழுதுபோக்கை கழித்து வருகிறார்கள். செந்தில் ஆறுமுகம், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.